மகாபெரிவா திருவடிகளே சரணம். இன்றைக்கி நம்ம உளவியல் ரீதியாக நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம். மனம் சரியாக இருந்துச்சு அப்படின்னாலே உடல் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவருடைய கூற்று. இவர் எம்பிபிஎஸ் டாக்டர் தான், லண்டனில் பிறந்தாங்க. இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மரம் செடி இங்கெல்லாம் போய் உட்காந்து என்ன மாற்றங்கள் நமக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமேலாம் தான் அவர் கண்டுபிடிக்கிறார். இது 18th செஞ்சுரியில் அவர் கண்டுபிடிச்சி இதெல்லாம் கொடுத்துட்டார். அவர் பயம் அப்படிங்கிறது தான் மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்கிறார். அந்த பயத்தையே அவர் 5 வகையாக பிரிக்கிறார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெரியாத பயம், தெரிந்த பயம், கட்டுப்படுத்த முடியாத பயம், அடுத்தவர்களை பற்றிய கவலை, பயத்தின் உச்சக்கட்டம். இதுதான் அவர் பிரிக்கிறது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா தெரியாத பயம் சொல்கிறார். தெரியாத பயம்னா எந்த ஒரு காரணமுமே இருக்காது. பயத்துக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறதே இருக்காது. சம்பந்தமே இல்லாத பயம். நமக்கு அந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் நம்ம மனசை அதை போட்டு உழப்போட்டுக்கிட்டே இருக்கும். இது இப்படி கேட்டுருவாங்களோ அப்படி கேட்டுருவாங்களோன்னு பயப்படும். அதனால தூக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அடிக்கடி தலைவலி வரும். உடல் நடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அழுத்தம் அதிகமாக இருக்கும். எப்போ பாரு வியர்வை வந்துட்டே இருக்கும். தூக்கத்தில் ரொம்ப உளறிக்கிட்டே இருப்பாங்க. உடல் சோர்வு ஏற்படும். அதனால் இந்த இந்த தெரியாத பயம் அப்படிங்கிறது நம்ம பார்க்காமலே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, மரண பயத்துக்கு ஈக்குவலாக கொண்டு போய் விட்டுரும். அப்போ இதிலேருந்து நம்ம சீக்கிரமாக என்ன செய்யணும்னா விடுபடணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா தெரிந்த பயம் காரணத்தோடு வரக்கூடியது. இப்போ ஸ்கூலுக்கு போக பயம், ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு பயம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு பயம், ஒரு வேலையை எடுத்து செய்யறதுக்கு பயம், இதை செய்ய முடியுமா முடியாதா, ஒரு மாதிரி மனசு ரெட்டை நிலைமையில் அப்படியுமே உளறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. ஏஜ் ஆகிடுச்சேன்னு பயம், எனக்கு இந்த வியாதி வராது ஆனால் வந்துருச்சோ, இதனுடைய ஏதாவது ஒரு இது பார்ப்பாங்க, இதனுடைய சிம்டம் இதில் இருக்குன்னாங்கன்னா அது மாதிரி நமக்கு இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு வேலையை கொடுத்தோம்னா எடுத்துக்க மாட்டாங்க, தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தயக்கம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிந்த பயம். இது 2வது வகைன்னு சொல்கிறாரு. நம்ம பேசும்போது அடிக்கடி மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறார். 3வது பயம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்தவே முடியாத பயம். இப்போ நமக்கு அதிகமாக பல் வலி வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப நம்ம உணர்ச்சி வசப்படுறது. இப்போ உணர்ச்சி வசப்படுறதுனால ரொம்ப அதிகமாக சத்தம் போடுவாங்க. எதிராளி டம்மி ஆக்கணுங்கிறதுக்காக இவங்க குரலை ரொம்ப உயர்த்தி பேசக்கூடியது ஒரு வித பயம். நமக்கு சுய கட்டுப்பாடுங்கிறதே இழந்துருவோம் நம்ம அந்த பயத்தினால. இவங்களுக்கு அடிக்கடி என்ன வரும் அப்படின்னா தற்கொலை ஒன்று அதிகமாக இருக்கும். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் இவங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா தற்கொலை எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களே இந்த மாதிரி நம்ம பேசுறதுனால நமக்கு பைத்தியம் பிடிச்சிருமோ அப்படின்னு கூட அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும். இவங்க இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட தான் அவங்க ரொம்ப கோபத்தை காட்டுவாங்க. குழந்தைங்களை போட்டு அடிக்கிறது, அம்மாட்ட எழுத்தி பேசிகிட்டு இருக்கிறது, அப்பாட்ட எழுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது, அண்ணன் தம்பிங்களை அடிச்சுக்கிறது, அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி நம்மளை மீறி நம்மளுடைய உணர்வுகள் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவார். எந்த பொருள் கையில் கிடச்சதுனாலும் தூக்கி எறியணும் அப்படின்னு யோசிப்பாங்க. திடீர்னு தலைவலி வரும், வயிற்று வலி வரும், டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இவங்களுடைய பயம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பிரசவ வலி வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஈக்குவலான பயம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 4வது கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நம்ம பசங்க ஏதாவது வெளியில் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, காலேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்னாக்கா எப்படி திரும்பி வருவாங்களோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அந்த போயிருக்காங்க எப்படி திரும்பி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் இவங்களா எதையோ யோசிச்சுக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு இவங்களே ஆக வச்சுருவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் 4வது பயம், அடுத்தவர்களை பற்றிய பயம். இது கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னாலே இந்த பயத்தை நம்மளால் சரி பண்ணிட முடியும். அவங்க ரொம்ப யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள பற்றி இவங்க யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது. இப்போ இங்கேருந்து இவங்களுடைய வேவ்ஸ் அங்கே போகும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய மைண்டு ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாத மாதிரி இருக்கும்.
இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக்கு. நோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கு அவங்களோட செல்ல பிராணிகள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வெளியில் போனால் கூட இவங்க பயப்படுவாங்க. எல்லாத்துக்குமே வெளியில் யார் போனாங்கன்னாலும் அவங்க திரும்பி வர வரைக்கும் அவங்கள பற்றின எண்ணமே இவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் இவங்கள பற்றினதையும் விட்டுருவாங்க, அவங்களாலையும் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. இதுதான் இதனுடைய இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக்கு. கடைசி 5வதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பயத்தின் உச்சக்கட்டம், மரண பயம். எதுக்கெடுத்தாலும் ஒரு ஒரு டென்ஷன் ஆகுறது, முகத்திலே வந்து அந்த பயத்தை வந்து அவங்க காமிச்சு கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சொல்ல போனீங்கனாலும் அடுத்த நிமிஷம் அதிர்ச்சி ஆகிடுவாங்க. எதையுமே ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பேரச்சம், அவஸ்தை இருந்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே பிரச்சனை இருக்காது. ஆனால் இவங்களுடைய மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, திடீர்னு இப்படி ஆகிடுமோ, திடீர்னு அப்படி ஆகிடுமோ, அவங்களுடைய வந்து எப்படி சொல்கிறது, அகல பாதாளத்தில் நம்ம போயிட்ட மாதிரியே நினச்சிட்ருப்பாங்க. அவங்க ஒரு கனவு உலகத்தில் ஒரு திடீர்னு இப்படி ஏற்பட்டுருமோ, அப்படி ஏற்பட்டுருமோ, 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கீழே விழுந்துருவனோ, இப்படி பண்ணிவிடுவனோ, அப்படி பண்ணிவிடுவனோ, ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறாங்க அப்படின்னா திடீர்னு வெடிச்சிடுமோ, இந்த மாதிரியே அவங்களுடைய மனது யோசிச்சுட்ருக்கும். இது ரொம்ப 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 டேஞ்சர். இவங்கள வந்து நம்ம சரி பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் மெடிசன் அழகாக கொடுத்துருக்காரு. இந்த பயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா இதுக்குன்னு இருக்கக்கூடிய மலர் மெடிசன் எடுத்து நீங்கள் வந்து க்யூர் ஆகிக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வளர விட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து நிறைய நோய்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய பேட்ச்சு. ரொம்ப எளிமையான வழி தான். நம்ம எதில் இருக்கோன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சரி பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.